அருளப்பரோடு போகும் வழியில் விளையாட்டில் கீழே விழும் குழந்தையை இயேசு தூக்குகிறான். நீ இஸ்ரவேலன் அல்லவா? ஏன் இப்படி அழுகிறாய்? பாலைவனத்தில் நடந்தபோது உம்மை போல குழந்தைகளும் நடந்தார்களே. மெசியா வரவரை எல்லாம் என் அம்மா சொன்னார்கள். ஞானமுள்ள தாய், ஆனால் அதை விசுவசிகிறாய். எனில் அழாதே, இறைவன் பொய் சொல்வதில்லை. ஆண்டவரே, குழந்தைகள் அதிகம் பிடிக்குமா? உமக்கு வேறு உறவுகள் உண்டா? மாசற்றதனம் அழகானது, குழந்தைகளிடம் அது உள்ளது. அருள் எனக்கு தாய் மட்டுமே உண்டு. அன்பிலும் ஞானத்திலும் தூய்மையான அவர்கள் எனக்கு எல்லாவற்றையும் நிரப்பி விடுவார்கள். அவர்களை தனியே விட்டு வந்தீராக்கும்? அருளப்பா, அவர்களை விட முடியாது. ஆனால் என் தாயை விட கடவுள் மேலானவர் அல்லவா? ஆண்டவரே, உம் தாயால் என்னையும் நேசிக்க முடியுமா? என்னை நேசிக்கும் அனைவர் மீதும் நேசம் உள்ள தாய். இஸ்ராயேலே கேள், கடந்த கால மகிமையின் நினைவில் முதியவர் அழுகின்றனர். வயது வந்தவர் சுமையாலும் சிறியவர் நம்பிக்கை இழந்தும் அழுகின்றனர். நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள்? கடவுள் தன் முகத்தை திருப்பவில்லையா? கடலை பிரித்து வழியில் உணவளித்து பாதுகாத்த கடவுள் இப்போது இல்லையா? தந்தை பிள்ளைகளுடன் உடன்படிக்கை செய்தவர் மறப்பாரா? ஆனால் ஆலயம் வருவதும் வேண்டுவதும் பற்றாது. உங்கள் இருதயம் ஆலயமாக வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். கடவுள் உங்கள் மன்றாட்டை கேட்கவில்லை என்று முறையிடும் முன் நீங்கள் அன்பை மதித்துள்ளீர்களா? உங்களை விட தாழ்ந்தவர்களை நீங்கள் நடத்தும் விதம்தான் உங்களிடம் திரும்பி வரும். நீங்கள் எவ்வளவுதான் அன்பை காலில் போட்டு மிதித்தாலும் கடவுள் மெசியாவை தரும்போது உங்கள் நம்பிக்கையின்மையால் அருளை அடைத்து போடாதீர்கள். ஒளியாக நான் இருக்கிறேன். உங்கள் பாலைவனத்தில் மன்னா இதோ, பரம தந்தை தரும் மன்னா. மீண்டும் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்கின்றார். வேத பிரமாணம் அன்பு மட்டும்தான். ஏழைகள் பொறாமைப்படக்கூடாது. செல்வர்கள் ஏழைகளுக்கும் உணர்வு உண்டு என்பதை உணர்ந்து உதவிகளை மறைவாய் செய்யுங்கள். இஸ்ராயேலே, இரட்சண்யத்தின் காலம் வந்துவிட்டது. எப்படி நேசிப்பது என்பதை அறிந்தால் அனைத்தையும் அறிவீர்கள். நான் வருகிறேன். நீதிமானாய் வாழும் முன் நீதிபதியானவன் வந்தது எப்படி? மன்னியும், அருள் சொன்னதை நான் நம்பவில்லை, என் தவறுதான். ஆனால் உம் பேச்சை கேட்டதும் எனக்கு நன்றாக தோன்றுகிறது. உங்கள் நேர்மையான எண்ணங்களை தான் நேசிக்கிறேன்.